மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவள்ளூரில் சரக்கு ரயிலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் 900 டன் கச்சா எண்ணெய் தீக்கிரையானது. டேங்கர்கள் தீப்பிடித்து எரிந்ததால் விண்ணை முட்டும் அளவுக்கு புகை மூட்டம் எழுந்த நிலையில் 10 மணி நேரத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. சென்னை மணலியில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் இருந்து கச்சா எண்ணெய் நிரப்பப்பட்ட 52 டேங்கர்களுடன் ஜோலார்பேட்டைக்கு சரக்கு ரயில் புறப்பட்டது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ரயில் சென்றபோது திடீரென தடம் புரண்டது. அப்போது 3வது பெட்டியில் கச்சா எண்ணெய் கசிவு ஏற்பட்டு தீ பற்றியது. சிறிது நேரத்திற்குள் மளமளவென அடுத்த 18 பெட்டிகளும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கின. இதனால் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும் புகை ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளூர் மக்களின் உதவியுடன் தீ பற்றாத வகையில் எஞ்சிய 34 பெட்டிகளை 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நகர்த்தி சென்றனர். ஒவ்வொரு டேங்கரிலும் 54 டன் கச்சா எண்ணெய் இருந்த நிலையில் 18 டேங்கர்களில் இருந்த 900 டன் கச்சா எண்ணெய் தீக்கிரையானது. மேலும் மொத்தமுள்ள 4 தண்டவாளங்களில் 3 தண்டவாளங்கள் 200 மீட்டர் அளவுக்கு சேதமடைந்தன. ஜென்ரலாகவே ஆயில் ஃபயர்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க அது எரிஞ்சிட்டு இருக்கும்போது கிட்ட நம்மளாம் போய் ஃபயர் ஃபைட் பண்ண முடியாது. நம்ம ஜெட்டை போட்டா கூட அந்த ஃபயர் எரியிற இடத்துக்கு ரீச் ஆகாது. தண்ணி கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல சார், இங்க நிறைய ஏஜென்சிஸ் வந்திருக்காங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லாரும் அவங்கவுங்க ரோல பிரைவேட் சைட்ல இருந்துலாம் அவங்கவுங்க ஒவ்வொரு டைரக்ஷன்ல வேலை பார்த்து எல்லாரோட கூட்டு உழைப்பு தான் இதை கண்டெயின் பண்ணது. ரயில் தீ விபத்து காரணமாக சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் 15 விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. அறுபட்ட மின்கம்பிகளை சரி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ரயில்களில் பயணிக்க இருந்த மக்கள் பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்திற்கான காரணம் குறித்து அறிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் தெரிவித்தார். No such information as of now, but we even don't know the cause of fire. So both have to be established, what has caused fire and what has caused derailment. So both has to be based on the evidence. We will arrive at the conclusion. அரக்கோணம் வழித்தடத்தில் வந்தே பாரத், சதாப்தி உள்ளிட்ட விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.